நீட் 2025 11th 12th கிளாஸ் வைஸ் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ கரண்ட்லி 11th and 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். பட் எவ்ரி இயர் இது வேரி ஆகும். பட் இந்த இயரோட இது வந்து பர்சன்டேஜ் என்னென்ன, கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் 23, கெமிஸ்ட்ரி 23, பாட்னி 23, ஜுவாலஜி 20 அண்ட் பர்சன்டேஜ் பாருங்களேன் 51%, 51% and 44%. Whereas in class 12, 22 in chemistry, 27 in botany, 20 in this. சில பேப்பரில் வருஷம் பார்த்தீங்கன்னா 12th ஜாஸ்தியாக இருக்கும், ஃபிசிக்ஸ் 11th கம்மியாக இருக்கும். ஆனால் இந்தியா 11th ஒரு கொஷின் ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்போவுமே +or-5 ஆர் +or-5. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் +or-5%. ஸோ 1 to 5% வேரி ஆகும். இங்கேயும் பாருங்களேன் 51, 49, 51, இது பாருங்கள் 44, 44, 51, 60 இந்த மாதிரி ரேராக தான் வரும். பட் நீங்கள் இன்டெப்த்தாக தான் படிக்கணும் நீங்கள். ஆமாம். ஸோ படிக்கிறது நீங்கள் ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்சிஆர்டி பேஸ்டு ப்ரிப்பரேஷன். ஸோ என்சிஆர்டி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீட் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் 100% பேப்பர் டஃப்பாக வந்தாலும் உங்களால் கிராக் பண்ண முடியும். மார்வலில் அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எங்களோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 12 ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.